ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/12/1984 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சத்தியத்தின் சக்தி. சர்வ சக்திவான் தந்தை இன்று விசேஷமாக 2 சக்திகளை பார்த்துட்ருக்கிறாங்க. ஒன்று ராஜ்ய சக்தி, அதாவது அரசியல் சக்தி. இன்னொன்று ஈஸ்வரிய சக்தி. ஒன்று ராஜ்ய சக்தி, இன்னொன்று ஈஸ்வரிய சக்தி. இந்த 2 சக்திகளுக்கும் இப்போ சங்கமேகத்தில் விசேஷ பங்கு நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாப்தாதா. அரசியல் சக்தி குழப்பத்தில் இருக்குது. ஈஸ்வரிய சக்தி எப்பொழுதும் நிலையானதாக அழியாததாக இருக்குது. ஈஸ்வரிய சக்தியை சத்தியத்தின் சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கொடுப்பவர் சத்திய தந்தை, சத்திய ஆசிரியர், சத்திய குரு. ஆகையினால சத்தியத்தினுடைய சக்தி எப்பொழுதும் உயர்வானது. சத்தியத்தின் மூலமாக சத்தியுகம் சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கீங்க. சத்தியம் அப்படின்னா அழியாதது அப்படிங்கிற பொருளும் இருக்குது. ஆகினால சத்தியத்தினுடைய சக்தி மூலமாக அழியாத ஆஸ்தி, அழியாத வாழ்க்கையை பிராப்தி செய்விக்கும் படிப்பு, அழியாத வரதானத்தை பிராப்தி செஞ்சுருக்கீங்க. இந்த பிராப்தியை யாரும் அழிக்கவே முடியாது. சத்தியத்தினுடைய சக்தியின் காரணமாக சத்தியத்தின் சக்தியுள்ள உங்களுக்கு பக்தி மார்க்கத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை முழு உலகமும் அழியாத மகிமை மற்றும் பூஜை செய்தே வருது. அதாவது மகிமையும் பூஜையும் அழியாததாக ஆயிடுது. அழியாதது அப்படின்னா சத்தியமானது. ஆகினால முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க பாப்தாதா. தன்னைத்தானே அழியாத ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அழியாத தந்தையின் சத்தியமான அறிமுகத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சத்திய அறிமுகத்தினால, சத்திய ஞானத்தினால சத்தியத்தினுடைய சக்தி இயல்பாகவே சத்தியம், அதாவது அழியாததாக ஆயிடுது. சத்தியத்தினுடைய சக்தி மூலமாக அசத்தியம் அப்படிங்கிற இருள், அஞ்ஞானம் அப்படிங்கிற இருள் இயல்பாகவே அகன்றிடுது. அஞ்ஞானம் எப்பொழுதும் அசத்தியமாக இருக்கும், ஞானம் சத்தியமானது. ஆகினால பக்தர்களும் தந்தையினுடைய மகிமையாக சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சத்தியத்தினுடைய சக்தி சுலபமாகவே இயற்கையை வென்றவர், மாயாவை வென்றவராக ஆக்கிடும். நான் சத்தியமான தந்தையின் குழந்தை அப்படின்னா எனக்குள்ள சத்தியத்தினுடைய சக்தி எந்த அளவு தாரணை ஆகியிருக்குது அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க அப்படிங்கிறாங்க பாபா. சத்தியத்தினுடைய சக்தி இருக்குது என்பதனுடைய அடையாளம் அவங்க எப்பொழுதுமே பயமற்றவராக இருப்பாங்க. முரளி கேட்குறீங்க, உண்மை இருக்குது அப்படின்னா நடனம் ஆடுவாங்க. அதாவது சத்தியத்தின் சக்தி உள்ளவங்க எப்பொழுதும் கவலை இல்லாமல் இருக்கும் காரணத்தினால எப்பொழுதும் நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. எங்கு பயம் இருக்குதோ, கவலை இருக்குமோ, அங்கே குஷியில் நடனம் ஆட முடியாது. தன்னுடைய பலகீனங்களினுடைய கவலையும் இருக்கும். தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் எண்ணம் பலகீனமாக இருக்குது அப்படின்னா சத்திய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால மனதில் தன்னுடைய பலகீனத்தின் சிந்தனை அவசியம் இருக்கும். பலகீனம் மனநிலையை மேலே கீழே அவசியம் கொண்டு வரும். எவ்வளவுதான் தன்னை மறைத்தாலும் அற்ப காலத்தினுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெளிமுகமாக போலியான புன்சிறப்பை காண்பிச்சாலும், ஆனால் சத்தியத்தினுடைய சக்தி தன்னை அவசியம் உணர வைக்கும். தந்தையிடமிருந்து மற்றும் தன்னிடமிருந்து மறைக்க முடியாது, மற்றவர்களிடமிருந்து மறைக்க முடியும். அலட்சியத்தின் காரணமாக சில நேரம் உணர்ந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னைத்தானே நடத்தி கொள்வாங்க. இருந்தாலும் சத்தியத்தினுடைய சக்தி மனதில் குழப்பத்தின் ரூபத்தில், வீணான எண்ணங்கள் ரூபத்தில், சோர்வின் ரூபத்தில் அவசியம் வரும். ஏன்னா சத்தியத்தின் எதிரில் அசத்தியம் நிலைத்திருக்க முடியாது. எப்படி பக்தி மார்க்கத்தில் கடலின் நடுவே பாம்பின் மேல் நடனமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் படத்தை காண்பிச்சிருக்கிறாங்க. அது பாம்பு தான். ஆனால் சத்தியத்தினுடைய சக்தி மூலம் பாம்பும் நடனமாடுவதற்கான மேடையாக ஆயிடுது. எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும், மாயாவினுடைய கோரமான ரூபமாக இருந்தாலும், உறவு மற்றும் தொடர்பில் இருக்கிறவங்க தொந்தரவு செய்வர்களாக இருந்தாலும், வாயுமண்டலம் எவ்வளவுதான் விஷமானதாக இருந்தாலும், சத்தியத்தினுடைய சக்தி உள்ளவங்க இவை அனைத்தையும் குஷியில் நடனமாடுவதற்கான மேடையாக ஆக்கிடுறாங்க. அப்படின்னா இந்த படம் யாருடையது? உங்கள் அனைவருடையது தான் இல்லையா? அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறவங்க. இதில் தான் கையை உயர்த்துறீங்க இல்லையா? ராமரினுடைய சரித்திரங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அவருடையது இந்த நேரம் பிரிந்த நிலை.
அடுத்த நேரம் குஷியில் இருப்பது அப்படி இருக்கும். ஆகினால ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் அந்த மாதிரியான நிலையென்ற மேடையில் எப்பொழுதும் நடனமாடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு இயற்கையும் மாயா அல்லது நபரும் வைபவங்களும் அவரை அசைக்க முடியாது. மாயாவையே தன்னுடைய மேடை மற்றும் படுக்கை ஆக்கிடுவாங்க. இந்த படத்தையும் பார்த்துருக்கீங்க இல்லையா? பாம்பை படுக்கை ஆக்கிட்டார் என்றால் வெற்றி அடைந்தவர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி சத்தியத்தினுடைய சக்தியினுடைய அடையாளமாக சத்தியம் இருக்குது அப்படின்னா நடனம் ஆடலாம் அப்படிங்கிற இந்த படம் இருக்குது. சத்தியத்தின் சக்தி உள்ளவங்க ஒரு பொழுதும் மூழ்க முடியாது. சத்தியங்கிற படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்க முடியாது. ஆடுவது அசைவது கூட ஒரு விளையாட்டாக அனுபவமாகும். இன்றைய நாட்களில் விளையாட்டை கூட வேண்டுமென்று மேலே கீழே ஆடக்கூடியதாக உருவாக்குறாங்க இல்லையா? அது விழுவதாக இருக்கும், ஆனால் விளையாட்டாக இருக்கிற காரணத்தினால வெற்றி அடைந்ததாக அனுபவம் செய்வாங்க. எவ்வளோதான் மேலே கீழே செல்வதாக இருந்தாலும் ஆனால் விளையாடுபவர் தான் வெற்றி அடைந்ததாக நினைப்பாங்க. அந்த மாதிரி சத்தியத்தினுடைய சக்தி அப்படின்னா வெற்றி அடைவதற்கான வரம் பெற்றவங்க என்று தன்னை நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஒருவேளை இதுவரையிலும் கூட ஏதாவது சஞ்சலம் பயம் இருக்குது அப்படின்னா சத்தியத்தின் கூடவே அசத்தியமும் இன்னும் இருக்குது. ஆகினால சஞ்சலத்தில் கொண்டு வருது. ஆகினால எண்ணம், பார்வை, உள் உணர்வு, வார்த்தை மற்றும் உறவு தொடர்பில் சத்தியத்தினுடைய சக்தி உறுதியாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. நல்லது. இன்று சந்திப்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆகையினால் இந்த சத்தியத்தினுடைய சக்தியை பற்றி பிராமண வாழ்க்கையில் எப்படி விசேஷம் நிரம்பி நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த விஸ்தாரத்தை பின்பு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க பாபா. இரட்டை வெளிநாட்டினர் கிறிஸ்மஸ் கொண்டாடி விட்டீர்களா அல்லது இன்றும் கிறிஸ்மஸா அப்படின்னு கேட்குறாங்க. பிராமண குழந்தைகளுக்காக சங்கமிகமே கொண்டாடுவதற்கான யுகம்தான். ஆகையினால தினசரி பாடுங்க, ஆடுங்க, குஷியாக இருங்க. கல்பத்தின் கணக்குப்படி சங்கமிகம் கொஞ்ச நாட்களுக்கு சமமானது இல்லையா? ஆகையினால சங்கமிகத்தினுடைய ஒவ்வொரு நாளும் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. அனைத்து சத்தியத்தினுடைய சக்தி சொரூபமான சத்திய தந்தையின் மூலமாக சத்திய வரதானம் மற்றும் ஆஸ்தியை பெறக்கூடிய எப்பொழுதும் சத்தியத்தின் சக்தி மூலமாக வெற்றியடையும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் இயற்கையை வென்ற, மாயாவை வென்ற, குஷியில் நடனம் ஆடக்கூடிய சத்தியமான குழந்தைகளுக்கு சத்தியமான தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதி சந்திரமணி அவங்க பாப்தாதாவிடம் விடைபெற்று பஞ்சாப் சென்று கொண்டிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பாப்தாதா சொல்கிறாங்க, அனைத்து பஞ்சாப் வாசிகளாக இருக்கிறவங்க இப்போ மதுபன் வாசி ஆகியிருக்கும் குழந்தைங்க பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அனைத்து குழந்தைகளும் எப்பொழுதுமே கவலை இல்லாத ராஜாவாக ஆகி கொண்டிருக்கீங்க. ஏன்? யோக சொர்ப குழந்தைகள் எப்பொழுதும் குடநிழலின் உள்ளே இருக்கிறாங்க. யோகி குழந்தைகள் பஞ்சாபில் இருக்கலை, ஆனால் பாப்தாதாவின் பாதுகாப்பு குடநிழலில் இருக்கிறாங்க. பஞ்சாபில் இருந்தாலும் சரி அல்லது வேறு எங்கு இருந்தாலும் சரி, ஆனால் குடநிழலின் உள்ளே இருக்கும் குழந்தைகள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஒருவேளை மேலே கீழே செல்லும் சஞ்சலத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது காயம் ஏற்பட்டுடுது, ஆனால் ஆடாமல் அசையாமல் இருந்தீங்கன்னா காயம் ஏற்படும் ஸ்தானத்தில் இருந்த போதிலும் ஒரு முடியை கூட அசைக்க முடியாது. பாப்தாதானுடைய கை மற்றும் துணை இருக்குது. ஆகினால கவலை இல்லாத ராஜாவாக இருங்க. மேலும் அந்த மாதிரி அமைதியற்ற சூழ்நிலையில் அதிகமாக அமைதியினுடைய கிரகணங்களை பரப்புங்க. நம்பிக்கை இழந்தவங்களுக்கு ஈஸ்வரிய ஆதரவின் நம்பிக்கையை கொடுங்க. குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அழியாத ஆதரவை நினைவூட்டி உறுதியானவர்களாக ஆக்குங்க. பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கு விசேஷமாக இந்த சேவை தான் செய்யணும். பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கு தங்களுடைய பெயரை புகழடைய செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். நாலாபுரங்களிலும் எந்த ஒரு ஆதரவும் தென்படலை. அந்த மாதிரியான நேரத்தில் இதயத்துக்கு ஆறுதல் கொடுக்குறவங்க, இதயத்துக்கு அமைதியினுடைய ஆதரவு கொடுப்பவங்க இந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். அமைதி இல்லாத நேரத்தில் அமைதிக்கு மகத்துவம் இருக்கும். ஆகையினால அந்த மாதிரியான நேரத்தில் இந்த அனுபவத்தை செய்வீங்க. இதுவே பிரத்யட்சத்திற்கான ஒரு ஆதாரம் ஆயிடும். பஞ்சாபை சேர்ந்தவங்க பயப்படக்கூடாது. ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் மற்ற அனைவரும் பயமுறுத்துறவங்க. ஆனால் இவங்க ஆதரவு கொடுக்குறவங்க என்று அனுபவம் செய்யணும். ஆகையினால அந்த மாதிரி ஏதாவது மீட்டிங் வச்சு திட்டத்தை உருவாக்குங்க. பிறகு அந்த அமைதியற்ற ஆத்மாக்களின் கூட்டத்தில் போய் அமைதியினுடைய அனுபவம் செய்வீங்க. ஒருவர் இருவருக்கு கூட அமைதியினுடைய அனுபவம் செய்விச்சிங்க அப்படின்னா
ஒருவர் இன்னொருவர் மூலமாக அலை பரவி கொண்டு இருக்கும். மேலும் இந்த செய்தி வலுவாக சென்றடையும். மீட்டிங் செஞ்சிட்ருக்கீங்க, மிகவும் நல்லது. நீங்கள் தைரியம் உள்ளவங்க, உற்சாகம் உள்ளவங்க. மேலும் எப்பொழுதுமே சகயோகியாக அன்பானவராக உடன் இருந்திருக்கீங்க. மேலும் எப்பொழுதும் இருப்பீங்க. பஞ்சாபினுடைய வரிசை எண் பின்னால் இல்லை, முன்னுக்கு இருக்குது. பஞ்சாபை சிங்கம் என்று சொல்வாங்க. சிங்கம் பின்னால் இருக்காது, முன்னுக்கு இருக்கும். என்னென்ன நிகழ்ச்சி கிடைக்குதோ அதில் சரி செய்கிறோம் என்று சொன்னால் அசம்பவமும் சம்பவமாக ஆயிடும்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. அனைத்து குழந்தைகளோடு சந்தித்ததுக்கு அப்புறமா காலை 5:30 மணிக்கு பாப்தாதா சத்குருவாருக்கான அன்பு நினைவுகள் கொடுத்தாங்க. நாலாபுறங்களிலும் உள்ள சத்திய தந்தை, சத்திய ஆசிரியர், சத்குருவின் உண்மையிலும் உண்மையான மிக நெருக்கமான அன்பான எப்பொழுதும் துணைவர்களாக இருக்கும் குழந்தைகளுக்கு சத்குருவார் தினத்தன்று மிகுந்த அன்பு நினைவுகளை ஏற்றுக்குங்க. இன்று சத்குருவார் தினத்தன்று பாப்தாதா அனைவருக்கும் எப்பொழுதும் வெற்றி சொர்பமாக இருந்து எப்பொழுதும் தைரியம் உற்சாகத்தில் இருங்க. எப்பொழுதும் தந்தையின் குடைநிழலின் உள்ளே பாதுகாப்பாக இருங்க. எப்பொழுதும் ஒரே பலம், ஒருவர் மேலுள்ள நம்பிக்கை என்ற நிலையில் நிலைத்திருந்து பார்வையாளராகி அனைத்து காட்சிகளை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியாக இருங்க. அந்த மாதிரி விசேஷ அன்பு நிறைந்த வரதானத்தை கொடுக்கிறோம். இதே வரதானங்களை நினைவில் வைத்து கொண்டு எப்பொழுதும் சக்திசாலியாக இருங்க. எப்பொழுதும் நினைவு இருக்கட்டும். மேலும் எப்பொழுதும் நினைவில் இருங்க. நல்லது. அனைவருக்கும் குட் மார்னிங். மேலும் ஒவ்வொரு நாளுக்குமான வாழ்த்துக்கள் பாபா சொல்கிறாங்க. நல்லது. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தன்னுடைய வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து அதன் சிக்கனம் செய்யக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. மகான் ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய வார்த்தைகளினுடைய மதிப்பை புரிஞ்சுக்கணும், அதை சிக்கனம் செய்யணும் அப்படின்னு. எப்படி மகான் ஆத்மாக்களை சத்திய வாக்கு கூறும் சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் சத்திய வாக்கா, அதாவது ஏதாவது பிராப்தி செய்விக்கும் வாக்காக இருக்கணும். பிராமணர்களுடைய வாயிலிருந்து ஒருபொழுதும் யாருக்கும் சாபமிடக்கூடிய வார்த்தைகள் வெளியாகக்கூடாது. ஆகினால் யுக்தியோடு பேசுங்க. மேலும் காரியத்துக்காக பேசுங்க. வார்த்தைகளினுடைய மதிப்பை புரிஞ்சிக்கிங்க. நல்ல வார்த்தைகள், சுகம் கொடுக்கும் வார்த்தைகள் பேசுங்க. கேலியாக கிண்டல் என்று சிரித்து விளையாடும் வார்த்தைகளை பேசக்கூடாது. வார்த்தைகளில் சிக்கனம் செய்வீர்கள் என்றால் மகான் ஆத்மாவாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, ஒருவேளை ஸ்ரீமத் என்ற கை எப்பொழுதும் உங்களோடு இருக்குது அப்படின்னா முழு யுகமே கையோடு கைகோர்த்து சென்று கொண்டே இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்ரீமத்துங்கிற கை எப்பொழுதும் உங்களோடு இருக்குதுன்னா முழு யுகமே கையோடு கை சேர்த்து சென்று கொண்டே இருப்பீங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.